சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் நடந்த விவாகரத்தை பற்றி போட்டு உடைத்த ஜிவியின் அம்மா. அப்போ இது நடக்குமா? ஜிவி பிரகாஷின் அம்மா சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். இவர் AR ரஹ்மானின் சகோதரி. இவர் இயக்கிய ஆல்பம் சாங் தற்பொழுதை வெளியிட்டார். அப்பொழுது சைந்தவியை பற்றி பேசிய அவர், என்னுடைய மகளை விட சைந்தவியை நான் அதிகமாக நேசிப்பதாகவும் அவர் மிகவும் நல்ல பொண்ணு, விவாகரத்தை பற்றி தனது மகனிடம் பேசியதாகவும் கூறினார். அவரது ஆல்பம் சாங்கை வெளியிட்ட பொழுது அந்த நிகழ்ச்சியிலும் ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து குறித்த கேள்விக்கு வெளிப்படையாக ரெய்னா பதில் அளித்திருந்தார். இந்நிலையில் யூடியூப் சேனலுக்கு அளித்துள்ள புதிய பேட்டியில் தனது மகனும் மருமகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்றே விரும்புவதாக கூறியுள்ளார். இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவியை சிறுவயது முதலே காதலித்து வந்த நிலையில் 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருவரும் விவாகரத்து செய்து பிரிய போவதாக அறிவித்தது திரையுலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஜிவி பிரகாஷ் சைந்தவி தம்பதியினருக்கு அன்பு என்கிற பெண் குழந்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகையுடன் ஜிவி பிரகாஷுக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் கிளம்பின. இசைப்புயல் AR ரஹ்மானின் சகோதரி AR ரெய்னா ஆர்ஜேவாகவும் பின்னணி பாடகியாகவும் உள்ள நிலையில் புதிதாக ஆல்பம் ஒன்றையும் உருவாக்கியுள்ளார். மாத்திக்கலாம் மாலை என்கிற ஆல்பத்தை உருவாக்கிய அவர் தொடர்ந்து அதை ப்ரமோட் செய்து பேசி வருகிறார். பாடகி சைந்தவியுடன் தான் இப்போதும் பேசி வருகிறேன். அவரை போல ஒரு நல்ல பொண்ணை பார்க்க முடியாது. என் மகளுடன் கூட அந்த அளவுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை. மகனிடம் இது குறித்து பேசினேன். ஆனால் அவன் சொல்லும் காரணங்கள் ஜீரணிக்க முடியவில்லை. அதே சமயம் அதில் பொய் இருப்பதாகவும் தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் சைந்தவி திரும்பவும் வீட்டுக்கு வர வேண்டும் என்பதை தான் நான் விரும்புகிறேன் என வெளிப்படையாக பேசியுள்ளார். சைந்தவி எந்த ஒரு சூழலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர் தான். ஆனால் என் மகன் தான் பெரிதாக அட்ஜஸ்ட் பண்ணி போகும் டைப் கிடையாது. இருந்தாலும் 2-3 தடவை இந்த விவாகரத்தில் அவனும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்கான். என்னதான் நாம பெத்தவங்களா இருந்தாலும் வாழ போறது அவங்கதான். அவங்க வாழணும்னு நினைச்சா நாம தடுக்க முடியாது. அதே போல பிரியணும்னு முடிவு பண்ணா நாம என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. அவங்க வாழ்க்கைக்கு எது சரி எது தவறுன்னு புரிந்து கொண்டு முடிவெடுக்க அனைத்து உரிமையும் அவர்களுக்கு உள்ளது என பேசியுள்ளார். பாலிவுட்டிலும் பல திரை பிரபலங்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டது உண்டு. ஆனால் அங்கும் பல சர்ச்சைகள் கிளம்பின. திடீரென்று தீபிகா படுகோன் மற்றும் அவரது கணவர் ரன்வீர் விவாகரத்து செய்து கொள்ளப் போவதாக பேச்சு வந்தது. ஆனால் எதையும் மீறி அவர்கள் குழந்தை பெற்று சந்தோஷமாக வாழ்கின்றனர். அதேபோல் ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் விவாகரத்து செய்து கொள்ளப் போவதாக வதந்திகள் வந்தன. அதற்கும் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார்கள். ஆனால் தமிழ் சினிமாவில் பேச்சுவார்த்தைகளோடு முடியாமல் விவாகரத்திலும் வந்து முடிந்திருக்கிறது பல ஜோடிகளின் வாழ்க்கை. தற்பொழுது கூட ஜெயம் ரவி ஆர்த்தி, இதற்கு முன்பு தனுஷ் ஐஸ்வர்யா, சமந்தா நாக சைத்தன்யா என்று அவ்வளவு இணையாக வாழ்ந்த ஜோடிகள் அனைவரும் பிரிய ஆரம்பித்து விட்டது வருத்தத்தை அளிக்கிறது.